இன்றைக்கி நான் 3 செடியை பற்றி சொல்ல போகிறேன். ஒன்று வந்து ஜெய்டு பிளான்ட் அப்படிம்பாங்க. இந்த இருக்க முன்னால் இதுதான் ஜெய்டு பிளான்ட். இது எனக்கு ரொம்ப வருஷமாக நாங்களாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஜெய்டு பிளான்ட்டில் இப்படி இருக்கும் இலை பார்த்தீங்கன்னா காசுமாக இருக்கும் அப்படிம்பாங்க. இதை வச்சா கூட அது திரும்ப ஒரு பிளான்ட் வந்துடும்னு சொல்கிறாங்க. அதை வச்சு பார்த்தா தான் திரும்பி 3 நாள் தான் வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஓகே, இந்த ஜெய்டு பிளான்ட்டில் இது வந்து சவுத் ஈஸ்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இது வந்து பணம் வர்றதுக்கு, பணம் வியாபாரம் இதெல்லாம் நல்ல விதமாக நடக்கிறதுக்கு இந்த பிளான்ட்டு ஒரு வீட்டில் என்றைக்குமே இது என்னென்னா இந்த இலையில பார்த்தீங்கன்னா ஜூஸியாக இருக்கும், ரொம்ப ஜூஸியாக இருக்கும். ஸோ அது எப்போவுமே அந்த வாட்டர் கண்டென்ட்டை வச்சுக்கிறதுனால வாட்டர் இஸ் அ வெரி குட் மீடியா இல்லை ஃபார். ஸோ இந்த பச்சை கலரும் அந்த வாட்டர் கலருமா சேர்ந்து நமக்கு எப்போவுமே நமக்கு வந்து என்ன கொடுக்குது, பண வரவு, ஒரு வளமான ஒரு தன்மையை வீட்டில் கொடுக்கும். நாங்கள்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கோம். இப்படி இல்லாட்டா அடுத்த செடி அதுவே உருவாக்கும். இல்லாட்டா நம்ம வந்து ஒரு கிளையை பிச்சு வச்சா வந்துடும். அது மாதிரி நிறைய வாட்டர் பிளான்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. நாங்கள் அதை கிட்டு மாதிரிலாம் வைப்போம். அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்சது துளசி. துளசி இல்லாத வீடு அது ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, சின்ன 400 ஸ்கொயர் ஃபீட் வீடாக இருந்தாலும் சரி இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு வந்து கட்டாயம் துளசி ஒரு வீட்டில் இருந்தாகணும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மதமோ எந்த இதோ இருந்தாலும் சரி. ஏன்னா நல்ல வந்து ஒரு எனர்ஜியை பரப்பக்கூடியது, மனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இல்லையா? ஸோ துளசியே வைங்க. துளசி செடி அது வந்து எல்லாத்தையும் கொடுக்கும். நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் சரி, நமக்கு பண வரவுக்கும் சரி, நமக்கு மன நிம்மதிக்கும் சரி துளசி ரொம்ப செடி. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா கத்தாழை. இதை வந்து கிச்சனில் வச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்க. கற்றாழை உபயோகம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது ரொம்ப பியூட்டிக்கு வந்து சூப்பரானது, உடம்பு நலத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது அதில் வந்து முள் இருக்கும். முள் இருக்கிறது எப்பயுமே முன்னால் வைக்காமல் பின்னால் வச்சா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கோ. இந்த 3 செடிக்கும் அருமையான பலன்கள் இருக்குது. அதை யூஸ் பண்ணுங்க. ஓகே.